சவுண்ட் இன்க்ரீஸ் பண்ணுறது, அப்புறம் வந்து நாய்ஸஸ், பேக்ரவுண்ட் நாய்ஸ் இருந்துச்சுன்னா அதை ரிமூவ் பண்ணுறது. ஸோ எந்த ஒர்க்காக இருந்தாலும் சரி, வீடியோ ஆடியோ ரெண்டுக்கும் வந்து எடிட்டிங் பண்ணுறது, கன்வர்ஷன் பண்ணுறது, டவுன்லோட் பண்ணுறது, எதுக்காக இருந்தாலும் சரி இந்த வெப்சைட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வெப்சைட் பேர் வந்து weed.io வீடியோ. இதில் என்னென்ன இருக்குங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணோம் அப்படின்னா இவங்க கொடுத்துருக்கிற பாப்புலரான ப்ராடக்ட்ஸ் நிறையா இருக்குது. அதில் வந்து ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா ஆட் சப்டைட்டில் டு வீடியோ. நம்மளே வந்து ஓனாக ஒரு சப்டைட்டிலாம் வச்சுருந்தோம் அப்படின்னா அந்த சப்டைட்டில் வந்து இந்த இதில் போய்ட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். வீடியோவுக்கு வந்து ஆடியோ எக்ஸ்ட்ரா வந்து ஆட் பண்ணணும்னு நினச்சோம் அப்படின்னா நம்மளுடைய வீடியோ வந்து இதில் அப்லோடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம ஆடியோ எக்ஸ்ட்ரா வந்து சேர்த்துக்கலாம். அப்புறம் ஆட் எமோஜிஸ் டு வீடியோ. வீடியோவில் வந்து எமோஜிஸ் வந்து ஆட் பண்ணோம் அப்படின்னு நினச்சோன்னா அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஃபோட்டோ, வீடியோக்குள்ளார ஃபோட்டோ ஆட் பண்ணோம் அப்படின்னா ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறையா டூல்ஸ் இருக்குது. நம்ம எந்த டூல்ஸ் வேணாலும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே வந்து ஃப்ரீ தான். இதில் வந்து லிமிட் மட்டும் வந்து கொஞ்சம் கொடுத்துருக்குறாங்க. மினிமம் பார்த்தீங்கன்னா இந்த டூல்லாம் யூஸ் பண்ணணும் அப்படின்னா 10 நிமிஷம் வீடியோ இல்லாட்டி 10 நிமிஷம் ஆடியோ அவ்வளோதான் யூஸ் பண்ண முடியும். அதுக்கு மேலே நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னா அமௌண்ட்டு பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த அமௌண்ட் வந்து எவ்வளோ பே பண்ணுங்கிறத இந்த ப்ரைஸிங் சொல்லிட்டு ஒரு லிங்க் கொடுத்துருக்காங்க. அந்த லிங்க்கில் போய் பார்த்தீங்கன்னாவே தெரியும் எவ்வளோ அமௌண்ட் கட்டினா எவ்வளோ யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ ஃப்ரீயில் பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் 10 நிமிஷம்தான் நீங்கள் வந்து யூஸ் பண்ண முடியும்னு போட்டிருக்காங்க. ப்ரொஃபஷனல் வெர்ஷன் வந்து மாதத்துக்கு 600 ரூபா கட்டுற மாதிரி இருக்கும். ஆனுவலாக பார்த்தீங்கன்னா 7188 ரூபா கட்டுற மாதிரி இருக்கும். இது பிஸ்னஸ் பர்பஸ் பார்த்தீங்க அப்படின்னா 1500, வருஷத்துக்கு 18,000 ரூபா. இதெல்லாம் வந்து ப்ரொஃபஷனலாக யூஸ் பண்ணுறவங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா இதுக்கு ஃப்ரீ பார்த்தீங்கன்னாவே மேக்ஸிமம் வந்து 720 பிக்சல் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். வாட்டர் மார்க் கூட வந்து வரும். இவங்களுடைய வாட்டர் மார்க் வந்து அதில் ஆட் ஆகும். நம்ம வாட்டர் மார்க் கூட ரிமூவ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 10 நிமிஷம் ஒரு டைம் வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா 10 நிமிஷம் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சப்டைட்டில் பார்த்தீங்கன்னா 30 நிமிஷத்துக்கு வந்து நம்ம ஒரு வீடியோவுக்கு வந்து ஆட் பண்ணிக்கலாங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. இந்த பேக் தான் ரெக்கமெண்டட் பேக் தான் நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும். 600 ரூபா மாதம் கட்டணும் அப்படின்னா நீங்கள் ஒரு யூடியூபராக இருந்தீங்க, இல்லை வந்து வீடியோ எடிட்டராக இருக்கீங்க அப்படின்னா இதுக்கு வந்து நீங்கள் சூஸ் பண்ணி ஒர்க் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து 1440 மினிட்ஸ் ஆஃப் சப்டைட்டில்ஸ். டிரான்ஸ்கிரிப்ஷன் பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா இந்த வெப்சைட்டில் வந்து டிரான்ஸ்கிரைப் பண்ணும்போது மேக்ஸிமம் வந்து இந்த பிளானில் நீங்கள் சூஸ் பண்ணும்போது 1440 நிமிஷம் வந்து நீங்கள் டிரான்ஸ்கிரைப் பண்ணிக்கலான்னு போட்டிருக்காங்க. இது போதுமான மினிட்ஸ் தான். வாட்டர் மார்க் வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம், அதுவும் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. இப்போ வந்து நெக்ஸ்ட்டு வந்து இப்போ டூல்ஸ் எல்லாம் என்னென்ன இருக்குது, எப்படி யூஸ் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இப்போ நான் வந்து இந்த வீடியோவில் மெயினாக எதை பற்றி நான் சொல்ல வந்தேன் அப்படின்னா ஆடியோவில் வந்து டெக்ஸ்ட்டு வந்து டிரான்ஸ்கிரைப் பண்ணுறதுக்காக தான் வந்து இந்த வீடியோவே நான் வந்து போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம வந்து எப்படி ஆடியோவில் வந்து டெக்ஸ்ட்டாக வந்து மாற்றுறது அப்படிங்கிற பார்க்கலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆடியோ டு டெக்ஸ்ட்டுங்கிற ஒரு டூல் கொடுத்துருக்காங்க. இதை கிளிக் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து சைன் அப் பண்ணுறதோ இல்லை அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறதோ எதுவுமே தேவையில்லை. டைரெக்டாகவே நீங்கள் வந்து அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணாமலே யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே வந்து டிரான்ஸ்கிரைப் ஆடியோ அப்படிங்கிறது இருக்குது பார்த்தீங்க, இது கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ கிளிக் பண்ணோம் என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த எடிட் பண்ணுற பேஜுக்கு போகும். அதுக்கப்புறம் வந்து நம்ம எந்த ஆடியோ வந்து டிரான்ஸ்கிரைப் பண்ணணுமோ, ஆடியோ டு டெக்ஸ்ட்டை வந்து டிரான்ஸ்கிரைப் பண்ணணுமோ அந்த ஆடியோ ஃபைலை வந்து சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து இது லோடாகி முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த ஆடியோ ஃபைலை போட்டு எப்படி டிரான்ஸ்கிரைப் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ரெக்கார்ட் பண்ணிக்கலாம், இல்லை வந்து பிளாங்காக வந்து விட்டுடலாம், இல்லை ட்ராபாக்ஸ்லேருந்து நம்ம ஏதாவது ஆடியோ ஃபைல் எடுக்கணும்னா எடுக்கலாம். லிங்க் மூலிமா வந்து நம்ம ஆடியோ வந்து இங்கே இன்சர்ட் பண்ணலாம், எப்படி வேணால் பண்ணிக்கலாம். நம்ம சிஸ்டத்தில் இருக்குது அப்படின்னா சிஸ்டத்தில் இருக்கிறத வந்து பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல அப்லோட் ஃபைல்னு இருக்குது, இது கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்ம சிஸ்டத்தில் இருக்கிற ஃபைல் வந்து ஓப்பன் ஆகும்.
ஸோ நான் வந்து என்னோட கம்ப்யூட்டரில் இருக்கிற ஒரு ஆடியோ ஃபைலை வந்து ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன், ஆடியோ ஃபைலை எடுத்துருக்கிறேன். இப்போ இந்த இடத்துல வந்து உங்களுக்கு அப்லோட் ஆகிட்டு இருக்குது, பர்சன்டேஜ் ஏறிட்டு இருக்கு பாருங்கள். அப்லோட் ஆகி முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகிடும். கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் கீழே வந்து இந்த இடத்துல ஆடியோ வரும். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஆட் சப்டைட்டில்னு சொல்லிட்டு ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்திருக்கு. நம்ம ஆட்டோ அப்படிங்கிறத தான் நம்ம பண்ண போகிறோம். சப்டைட்டில் வந்து மேனுவலாக ஆட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து மேனுவலின்னு சொல்லிட்டு இங்கே இருக்குது, மேனுவல் சப்டைட்டில்னு இருக்குது. இல்லை ஏற்கனவே நீங்கள் சப்டைட்டில் வச்சுருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு இல்லை ஆடியோவுக்கு இந்த இடத்துல கிளிக் பண்ணிங்க அப்படின்னாவே நமக்கு வந்து சிஸ்டத்தில் வந்து எஸ்ஆர்டி ஃபைலாக நமக்கு வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம ஆட்டோமேட்டிக்காக தான் நமக்கு தேவை. ஏன்னா டிரான்ஸ்கிரைப் பண்ணுறது புதுசாக நம்ம வந்து டிரான்ஸ்கிரைப் பண்ணுறது தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த இடத்துல வந்து ஆட்டோமேட்டிக்கலி சப்டைட்டில்னு இருக்குதா, இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு லாங்குவேஜ் வந்து எந்த லாங்குவேஜ் வேணுமோ அந்த லாங்குவேஜ் சூஸ் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி இங்கிலீஷில் தான் இருக்கும். ஸோ இங்கிலீஷில் இருந்தால் ஒன்றும் பிரச்சனை, அப்படியே விட்டுருங்க. வேறு எதாவது லாங்குவேஜ் செலக்ட் ஆகிருந்துச்சு அப்படின்னா இங்கிலீஷில் மாற்றிக்கோங்க. என்ன லாங்குவேஜ் வீடியோவோ எந்த லாங்குவேஜ் ஆடியோவோ நீங்கள் வந்து அந்த லாங்குவேஜ் சூஸ் பண்ணிவிட்டு க்ரியேட் சப்டைட்டிலுங்கிறது கிளிக் பண்ணணும். இப்போ நான் கிளிக் பண்ணுறேன். இப்போ ஜென்ரேட் ஆகிட்டுருக்கு. ஜென்ரேட் ஆகி முடிஞ்சதுக்கப்புறம் வந்து எப்படி ரிசல்ட் இருக்குதுன்னு பார்க்கலாம். மேக்ஸிமம் வந்து இதை 10 நிமிஷம் வரைக்கும் ஒரு டைம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு வேளை உங்களுக்கு 30 நிமிஷம் முடிஞ்சிச்சு, இதுக்கு மேலே இது வந்து ஆட் பண்ண முடியல அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. குக்கீஸ் கிளியர் பண்ணியிருக்கேன். குக்கீஸ் கிளியர் பண்ணிவிட்டு திரும்பவும் வந்து நீங்கள் இந்த வெப்சைட்டு போனீங்கன்னா யூஸ் ஆகும். ஸோ நான் செக் பண்ணி பார்த்துட்டேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக டிரான்ஸ்கிரைப் ஆகி வந்துருச்சு. இப்போ இங்கே வந்து இதை கிளிக் பண்ணும்போது, இந்த ப்ளே பட்டன் கிளிக் பண்ணும்போது ஆடியோ ப்ளே ஆக ஆப்ஷன்ஸ் இங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இந்த தான் டவுன்லோடுன்னு இருக்குது. இந்த டவுன்லோடுங்கிறது வந்து ஏரோ மார்க் இருக்குது. அந்த ஏரோ மார்க் மேலே சும்மா மவுஸ் வச்சிங்கனாவே அத்தாரிட்டி தான் நமக்கு வந்து சப்டைட்டில் வந்து கரெக்டாக அந்த வீடியோவுக்கு இங்கெல்லாம் மட்டும்தான் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக டிரான்ஸ்கிரைப் ஆகிடுச்சு. நம்ம கரெக்டாக வந்து இந்த இடத்துல டெக்ஸ்ட்டு வருது. அந்த பேசுறதுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக அந்த செகண்ட்ஸ்குள்ளே வருது. அதுவே வந்து டைம் ஸ்டாம்ப்லாம் வந்து கரெக்டாக ஃபார்மேட் பண்ணிக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த டூல் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த டூல் உங்களுக்கு நீங்களே வந்து veed.io அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு என்டர் அடிச்சிங்கனாவே இந்த வெப்சைட் ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி அந்த பேஜில் போனீங்க அப்படின்னா இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். அதுக்கப்புறம் என்ன சப்ஸ்கிரைப் ஆகும். ஓகேங்களா? ஸோ இன்னும் நிறையா டூல்ஸ் இருக்குது. நான் இதில் ஒரு டூல் தான் நான் சொல்லியிருக்கேன். கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம டெக் ஃபேர் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப்